மணி பத்தி பேச நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு அமௌண்ட் அண்ணா அப்ப நான் கஷ்டப்படுறேனே, நான் 10,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆறாங்க. அப்படி ஆகவே கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளம் எனக்கு எவ்வளவு 15,000 20,000 எனக்கு சம்பளம் இருந்தது. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோ எங்க ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. சொல்லலாம் ப்ரோ. நான் ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு பிஏ மாதிரி இருக்காது. அங்க வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க, எவ்வளவா இருக்கும் அப்படின்னு. 5,000. அந்த 5,000 அப்படியே பைக்கோட இஎம்ஐக்கு போயிடும். அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பவுமே நான் வந்து பெரிய கிராஃப்லாம் இல்ல. அதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோகிராஃபரா இருந்தபோது என்னோட இது வந்து 1000 ரூபாய், ஒரு வீடியோக்கு 1000 ரூபாய் தான். சோ ப்ரோ நான் கேட்டரிங் ஒர்க் பண்ணிருக்கீங்க. கேட்டரிங்லாம், ஈவென்ட்ஸ், பர்த்டே ஈவென்ட்ஸ், பர்த்டே போட்டோகிராஃபி, டெக்கோர் பண்றது எல்லாமே பண்ணிருக்கேன். எல்லாமே இந்த கடந்த ஒரு 4 வருஷத்துக்குள்ள தான். சோ எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வரோம். நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. அப்போ ஆனா ஏன் வாட் மேட் திஸ் சேஞ்ச்னா இதுக்கு பின்னாடி இருக்க இவ்வளவு நாலேஜ், இவ்வளவு பினான்சியல் நாலேஜ். அந்த நாலேஜ் கெயின் பண்ணா நம்மளால ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். சோ அந்த நாலேஜ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ். சிலர் என்ன வந்து நம்ம நம்பர்ல பெருசா பார்க்கும்போது தப்பா டிமோட்டிவேட் ஆயிடுறாங்க. அப்படி ஆகவே கூடாது. ஒருத்தங்க பண்றாங்கன்னா அதை பார்த்து நம்ம எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு நாலேஜ் கெயின் பண்ணி பண்ற ட்ரை பண்ணுவேன். சார் அண்ணன் அவ்வளவு வாங்குறீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அப்படி கமெண்ட்ல பார்த்தேன். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், இதுவும் ஒரு வேலை தான் இது. சோ அதை ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஈஸியா சம்பாதிச்சிடுறீங்க. ஈஸியா சம்பாதிக்கிறதுலாம் கிடையவே. இங்கேயும் 0 சப்ஸ்கிரைபர்ல தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தான் மில்லியனுக்கு வரும். சோ அதுக்கும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு.